இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நம்முடைய பேராசிரியர் ஐயா அன்பு சகோதரர் லியோ ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி பகுதியில் மாணவர்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், மாணவர்கள் பல்வேறு ஆளுமையாக வளர வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லி இந்த நிகழ்வை நடத்த வேண்டும், தலைவரிடத்திலே சொல்லி அதுவும் கள்ளக்குறிச்சியில் நடத்த வேண்டும் என்று ஒரு உறுதியோடு இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏனென்று கேட்டால் கள்ளக்குறிச்சி பகுதியில் மாணவர்கள் பல்வேறு துறைகள் செல்ல முடியாத ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிந்த விஷயத்தால் தான் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த முடிவை எடுத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற உறுதியை ஏற்றிருக்கிறார். பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து 7-8 மாதங்களாக என்னோடு பயணித்து பல்வேறு பகுதியில் நம்முடைய மாணவர்களும் பொதுமக்களையும் சந்தித்து பொதுமக்கள் வாழ்வு முறையை அவர் அறிந்திருக்கிறார். மாணவர் செல்வங்களுடைய வாழ்வு முறையையும் அவர் அறிந்ததால் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய ஆளுமையாக இருக்கின்ற மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள் பல்வேறு கருத்துக்களை வழங்கி இவர்கள் போல ஏன் இவர்களை தாண்டியும் நீங்கள் ஆளுமையாக வளர வேண்டும் என்று சொல்லத்தான் கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஆளுமைகள் என்ன சொல்கிறார்களோ அந்த கருத்துக்களை கேட்டு +2 மதிப்பெண் நாம் என்ன எடுத்தாலும் அடுத்த கட்டத்திற்காக நாம் என்ன கல்வியை கற்கலாம் என்ற நோக்கத்தோடு நீங்கள் அயராத படிக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு பெரிய செல்வந்தர் இல்லை, ஆனால் இந்த நாட்டின் உலகத்திலே 6 பெரிய அறிவாளியில் ஒரு தலைவராக வந்திருக்கிறார் என்றால் அவர் கற்ற கல்வியின் மூலம்தான் வந்திருக்கிறார். அதுவரை போல நீங்கள் ஒரு பெரும் ஆளுமையாக வர வேண்டும், பெரிய அறிவாளியாக வர வேண்டும் என்றால் கல்வி ஒன்றே கற்றால் மட்டும்தான் நீங்கள் வளர முடியும் என்று ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு பெரிய பெரிய நிலச்சவந்தர்கள் இருப்பார்கள், பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய பெயரை கேட்டால் மூளை முளைக்கலாம்.